தேமா சொல்றியா? ஓகே, இப்ப தேமா என்ன சொன்ன நீ? budaya dan masyarakat. ஓகே, ஆக்சுவலி அது வந்து புடாயோ dan warisan சொல்லலாம், adat dan budaya. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை வரேன். மோட் மாற்றிடுறேன், எடிட்டிங் மோட். ஓகே ஓகே, இப்போ வந்து warisan இல்லைனா adat, அப்படி இல்லைனா budaya. ஓகேயா? இப்போ warisan, adat, budaya இது 3 முக்கியமா முக்கியம் இல்லையா? நம்ம முக்கியம் தானே சொல்லி எழுதுவோம். ஆமா, கரெக்டா? ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, இது 3ம் இப்போ என்டேஞ்சர்ட், இப்போ ஆபத்துல இருக்கு. ஆபத்துல இருக்கு. ஸோ எப்படி சொல்றது? ஓகே, இதுதான் pada era pasca kemerdekaan ini. pasca kemerdekaan இல்ல, warisan இந்த ரெவல்யூஷன் ஓட ஏரால அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. புரியுதா? ஓகே, ஸோ இதை எடுத்து நான் இங்க எழுதுவேன். pada era revolusi perindustrian 4.0 yang kian rancak menempuh arus modernisasi yang menerjah watan tanpa diundang. Okey, warisan dan budaya negara kita. Okey, warisan dan budaya negara kita. Enaje? Akan kehilangan hadat berlama. Warisan dan budaya negara kita berada dalam keadaan yang parah, serius. Seperti duri dalam daging. ஓகே ஓகே, இப்போ இந்த அளவுக்கு உன்னால யோசிச்சு எக்ஸாம் டைம்ல எழுத முடியணும். ஆமா, அப்படி ஒரு வேலை எழுத வரலன்னு வச்சுக்கியேன், அந்த நேரத்துல உன்னால யோசிக்க முடியலன்னு வச்சுக்கியேன், என்ன செய்யணும்? நார்மலா நம்ம எழுதுற மாதிரி எழுதிடணுமா? நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி எழுதிட்டு போயிரு. நான் மறுபடியும் சொல்றேன், எக்ஸாம்ல இந்த ப்ரா நடக்குதுல, இதுல ட்ரை பண்ணு, ஆனா எக்ஸாம் ஹால்ல ட்ரை பண்ணாத. ஓகே ஓகே, இப்போ இந்த கரங்கனுக்கு வருவோம். இந்த கரங்கனுக்கு ஓகே, இது என்னது? செகோலா ஸ்லாமட். ஓகே, இப்போ ஸ்கோலா ஸ்லாமட்ங்கிறது ஆஃப்டர் கோவிட் தானே வந்துச்சு? ஆமா. ஓகே, pada era இப்போ pasca COVID-19 சேர்த்து எழுதணுமா பிரிச்சு எழுதணுமா? கரெக்டா சொல்லு. சேர்த்து எழுதணுமா? ஏன் சேர்க்கணும்? pasca COVID kata nama கரெக்டா சொல்லு. pasca COVID அது kata nama khas COVID-19ங்கிறது kata nama khas. ஓகே, சோ அதனால பிரிச்சு எழுதணுமா சேர்த்து எழுதணுமா? சேர்த்து எழுதணும். ஷூரா? COVID-19 ஷூரா? not sure. ஓகே, பாரு, pada era pasca dash COVID-19. ஸோ அந்த சைடு டேஷ் வரும், இங்கே டேஷ் வரும். கண்டிப்பா டேஷ் வரணும், ஏன்னா COVID-19 டேஷ். அந்த டேஷ்க்கும் இந்த டேஷ்க்கும் சம்பந்தம் இல்லை. ஆமா. ஸோ pasca imbuhan pinjamanக்கு பக்கத்துல லெட்ஸ் சே கத்த நம்ம ஆம் வந்துச்சுன்னா சேர்த்து எழுதணும். கத்த நம்ம ஹாஸ் வந்துச்சுன்னா டேஷ் போட்டு பெரிய எழுத்துல எழுதணும். இப்போ ப்ரோ அமெரிக்கா, ப்ரோ டேஷ் அமெரிக்கா ஏ பெரிய எழுத்து, அமெரிக்கா. ஆன்டி இஸ்ராயல், ஆன்டி ஏ சின்ன எழுத்து, டேஷ் இஸ்ராயல் ஐ பெரிய எழுத்து.
Okeyya? Okey? Okay, okay. Okey, so pada era pasca COVID-19 ini, okey? அப்படின்னு போட்டுட்டு எப்படி ஆரம்பிக்கலாம்? Uh, Keselamatan di sekolah merupakan, okey ba? Aspek yang sangat penting kepada dalam aspek yang sangat penting kepada kepada murid. golongan murid. Okay. Okeyயா? முதல் ayat முடிஞ்சுச்சு. இரண்டாவது ayat இப்போ. Okey? Okay. Namun begitu, என்ன செய்யணும்? Namun begitu, Ramai murid. Oh, kesedaran tentang budaya lah. Amalan sekolah selamat. Okey, kesedaran tentang amalan sekolah selamat. இப்போ தாஜோ பாரு, sekolah selamat சின்ன எழுத்தா பெரிய எழுத்தா? சின்ன எழுத்து தானே? சின்ன எழுத்து. ஸோ நம்மளும் சின்ன எழுத்து தான். ஓகே, அது கத்து நம்ம ஹாஸ்ல வர வரைக்கும் சின்ன எழுத்து தான். ஓகே, kesedaran tentang amalan sekolah selamat. அப்படி இருந்தாலும் கூட sekolah selamat பத்தின விழிப்புணர்வு இன்னும் குறைவா இருக்குது. ஆமா. Kesedaran tentang amalan sekolah selamat masih semakin berada pada tahap yang rendah. Okey? Tentang amalan sekolah selamat masih berada pada tahap yang rendah. Kerana tidak penting. Tidak pentingனு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஆச்சே. அப்புறம் kerana masih berada pada tahap yang rendah kerana tidak dipandang serius. Tidak dipandang serius oleh warga sekolah. Warga sekolah. அல்லது இன்னும் கொஞ்சம் அழகா எழுதணும்னா வர்க்க pendidik. ஓகே. ஓகேயா? இப்போ விஷயத்துக்கு வரணும். persoalannya apakah cara-cara untuk mengamalkan sekolah selamat. Mengamalkan. இல்ல. Apakah cara-cara untuk mendidik வா? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், யூஸ் பண்ண முடியுதான்னு பாரு. Apakah cara-cara untuk memupuk சொல்லலாம். memupuk amalan sekolah selamat சொல்லலாம். ஓகே, இன்னொன்னு அழகா எழுதணும், கொஞ்சம் டெரரா எழுதணும்னா. ஓகே, apakah cara-cara untuk mengimplementasikan. Okey, apakah cara-cara untuk mengimplementasikan amalan sekolah selamat? Okey, mengimplementasikan amalan sekolah selamat di setiap sekolah di negara kita. Tanda soal. முடிஞ்சு. ஓகே. இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஐ மீன் அதே கான்செப்ட் தான், பட் கொஞ்சம் கிரியேட்டிவா எழுதணும்னா மானே தேனே பொன்மானே. ஆமா. ஓகேயா? இது வரைக்கும் டவுட் இருக்கா அப்பங்கனால? இல்ல. ஓகே. ஓகே. இப்போ isi nombor 1. So isi nombor 1, இங்க பாரு, bahan 1, cara nombor 1 membudayakan sekolah selamat dan sejahtera. அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அதை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் 3Kன்னு ஒன்னு கொடுத்திருக்கான். ஆமா. தெரியுதா? அது contoh. அது என்ன 3K? Keselamatan,
kebersihan, Kesehatan. kesihatan. Keselamatan, kebersihan, kesihatan. Kesehatan. ஓகேயா? ஸோ ஓகே. 3 ஐயர் தான். அதுக்கு மேல எழுத வேணாம். 3 ஐயர் தான். ஓகே. எப்படி ஆரம்பிக்கலாம்? Cara pertama untuk menginspirasikan Cara amalan pertama. sekolah. Dan இப்போ cara pertamaல ஆரம்பிக்கிறோம்ல? ஆமா. நான் உனக்கு டிஃபரண்டா ஒரு 12 வச்சனா சொல்லி கொடுக்குறேன். ஓகே. அதாவது கரங்கன் பெண்டேக்கு மட்டும். ஓகே. ஓகே. ஸோ கிரியேட்டிவா வரேன். எது சொன்னாங்க இருக்கு? ஓகே. சிம்பிளா சொல்றேன். ஓகே. சிம்பிளா. ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஓகே. ஸ்கிரீன் தெரியுது தானே? தெரியுது. ஓகே. ஓகே. Kemudian dalam konteks ini. Simpel. ஓகே. ஓகே தான். Dalam konteks ini. Oke, dalam konteks ini cara pertama untuk mengimplementasikan சொல்லலாம், memuponu சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. Memupuk amalan sekolah selamat ialah pihak kerajaan terutamanya Kementerian Pendidikan Malaysia. Oke ya, wajarlah mengadakan Malaysia wajarlah membudayakan அதானே கொடுத்துருக்கோம். membudayakan sekolah selamat dan sejahtera. அதாவது இந்த sekolah selamat dan sejahtera அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமோட பேரு. ஓகே. இது ஒரு கேம்பெயினோட பேரு. சோ அப்ப mengadakan campaign சொல்லலாமா? mengadakan campaign தப்பு. wajarlah campaign வந்துட்டாலே melancarkan. ஓகே. ஓகேயா? wajarlah melancarkan campaign kesedaran. நம்ம கண்டிப்பா கேம்பெயின்னு சொன்னா கேம்பெயினுக்கு ஒரு பேர் இருக்கணும். ஆமா. campaign sekolah selamat dan sejahtera. இப்போ huruf besar ஏன்னா கேம்பெயினோட பேரு. ஓகே. Oke, melancarkan campaign sekolah selamat dan sejahtera di setiap sekolah. Di setiap sekolah, mana setiap sekolah kan சொன்னோம். ஆமா. So kira di semua sekolah. Oke, di semua sekolah. இப்போ இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லிட்டா? Oke. Baru melancarkan campaign sekolah selamat dan sejahtera di semua sekolah yang beroperasi di bawah kementerian ini. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்லாம் இருக்கும்ல? ஆமா. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். Cara pertama untuk memupuk amalan sekolah selamat ialah pihak kerajaan terutamanya Kementerian Pendidikan Malaysia wajarlah melancarkan campaign sekolah selamat dan sejahtera di semua sekolah yang beroperasi di bawah kementerian ini. நல்லா இருக்கா? ஓகே. ஆமா. ஓகே. இரண்டாவது ayat. Oke. Sebagai contoh. Sebagai contoh. Oke. Pelbagai activity yang எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுது?
Keselamatan. Pelbagai aktiviti yang ber 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 என்ன வார்த்தை கரெக்டா சொல்லுவோம்? aktiviti yang bermotivasi ya. Berkonsepkan Oh, berkonsepkan 3K. 3K. ஓகே, yang berkonsepkan 3K. ஸோ 3K ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஆமா. அப்போ நம்ம முதல் தடவை 3K எழுதும் பொழுது ஃபுல் ஃபார்ம்ல எழுதணும். ஓகே. Berbagai aktiviti yang berkonsepkan kebersihan huruf besar. Oh, ஏன்னா 3Kன்றது kata nama khas. ஆமா. Kebersihan, keselamatan, Keselamatan dan dan kesihatan. kesehatan. Oke ya, bracketல Okay. 3K. Oh, புரியுதா? okay, okay. Oke. Oke, pelbagai aktiviti yang berkonsepkan kebersihan, keselamatan, dan kesihatan 3K. Oke, seperti. Seperti என்ன வைக்கலாம்? Ceramah. Seperti ceramah. Seperti ya, seperti ceramah. Seperti ceramah. ஒரு 3 சொன்னா போதும். Ceramah, pertandingan, buku scrap, dan இன்னொன்னு சொல்லு. Dan quiz. Dalam taliana, atas taliana. Atas talian. ஏன்னா online. Oke, quiz ஆமா. atas talian. Oke, pelbagai aktiviti yang berkonsepkan kebersihan, keselamatan, dan kesihatan 3K seperti ceramah, pertandingan buku scrap, dan kuis atas talian perlulah diadakan di sekolah. ஒரு தடவை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. Dari semasa ke semasa. Semasa. ஓகே ya? ரெண்டாவது ayat முடிஞ்சு. இப்போ அடுத்தது. Dengan ini murid-murid dapat murid-murid dapat lebih mengetahui Oke, murid-murid dapat lebih mengetahui tentang aspek keselamatan di sekolah. Aspek keselamatan di sekolah. Diri. Keselamatan diri. Kereta. Yepo. Semasa berada di sekolah. Semasa berada di sekolah. Oke. Diri semasa berada di sekolah. முடிஞ்சு second paragraph. ஓகே ya? So இப்போதைக்கு எத்தனை perkataan? எனக்கு இதை கான்சென்ட்ரேட் இருக்கணும். எப்படி செக் பண்றது? இந்த கூகுள் டாக்ஸ் எரிச்சலா இருக்கு. கூகுள் டாக்ஸ் எரிச்சலா இருக்கு. You format page number, switch text capitalization, insert view, edit, format tools. Okay, word count. Okay,
எத்தனை வேர்ட் ஆச்சு? நூ- 124. 3 4 124 ஆச்சு. ஆனா 124 வராது. ஏன் சொல்லு? ஏன்னா இப்ப நண்டு வச்சனம் இருக்கும், கத்த கண்டு இருக்கும். ஆமா. ஓகேயா? ஸோ 115 வச்சுக்கலாம். ஓகே. ஓகேயா? 115 வச்சுக்குவோம். ஓகே, ஒரு 115 வச்சுக்குவோம். ஓகே. ஓகே, இப்போ அடுத்த பேராகிராஃப். இப்போ இந்த பேராகிராஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவ? புனர்வச்சனம், நார்மல் புனர்வச்சனம் போடலாமா? என்ன 12 வச்சனம் போடலாம்? tambahan pula. tambahan pula. இப்போ dalam konteks ini நல்லா இருக்குல்ல? ஆமா. அதே மாதிரி வேற சொல்லு பாப்போம். அதே மாதிரினா தெரியலையே. என்ன சொல்லலாம்? ஓகே, நல்லா இருக்கான்னு பாரு. ஓகே. jika ditinjau என்னோட அந்த லேப்டாப்ல செய்ய கொடுக்கணும். இந்த 3 பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது. jika di ada வேலைங்க. ஓகே. ஓகே. jika ditinjau daripada aspek. Jika ditinjau daripada aspek. Daripada wah. இல்லையா? அவங்க போது கரெக்ட்டா. ஓகே, jika ditinjau dari இந்த 6 பட்டனும் வேலை செய்ய மாட்டேங்குது, I பட்டனும் வேலை செய்ய மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு. jika ditinjau dari aspek நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. கரெக்ட்டா? perspective யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? dari perspective yang berbeza யூஸ் பண்ணிருக்கோம்ல? ஆமா. ஓகே, புதுசா ஒன்னு யூஸ் பண்ணுவோம். jika ditinjau dari ya daripada wah. dari தான். ஏன்னா tempat. ஓகே, tempat. ஆமா. sudut tempat தானே. இப்ப அடுத்து சூடுட் வரப்போதோ? sudut மாதிரி இன்னொன்னு கொடுக்க போறேன். jika ditinjau dari. ஓகே. jika ditinjau dari ஆரஞ்சு. jika ditinjau dari dimensi. இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கியா? இல்ல. yang berbeza. jika ditinjau dari dimensi yang berbeza. ஓகே. Oke ya. Cara kedua untuk memupuk amalan sekolah selamat. Memupuk amalan sekolah selamat ialah ஓகே. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் திங்க் பண்ணோம். ரெண்டாவது பாயிண்ட் அப்புறம் எழுதலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன எழுதணும்? ரெண்டாவது பஹான்ல இருந்துச்சுல. ஓகே. ஆமா. Baru sekolah menyediakan kemudahan. The pemadam apiங்கிறது ஒரு contoh. ஓகே. ஓகே,
sekolah haruslah memastikan aspek-aspek keselamatan lengkapா இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தணும். Okey. Atau haruslah menyediakan kemudahan-kemudahan keselamatan yang lengkap di sekolah. Sebagai contoh, pihak sekolah haruslah memastikan alat pemadam Memastikan api lebih berfungsi ya. டேட் முடியாம இருக்கணும். Oh, cari Expiry luput. date வராம இருக்கணும். Okey. Alat pemadam api tidak luput. Luput. ஓகேயா? ஸோ அதை எப்படி எழுதுறது? ஓகே. ialah pihak sekolah mestilah menyediakan kemudahan keselamatan bateri வேற முடிவு keselamatan keselamatan wire center வச்சுட்டேன் keselamatan yang lengkap di sekolah. Ya. Okey. Tamsilnya pihak sekolah haruslah memastikan இதை செய்ய கொடுத்தே ஆகணும். haruslah memastikan alat pemadam api tidak luput. Tidak luput. Tidak luput. Okey ya? Okey, impaknya murid dapat murid dapat menggunakan alat tersebut untuk menjaga keselamatan diri jika berlaku kebakaran. Okey ya? So 3 ayat முடிஞ்சு. ஆமா. Jika berlaku kebakaran. Jika berlaku kebakaran. Okey ya? Penutup உனக்கு தெரியும்? தெரியும். ஓகே. ஸோ penutup எப்படி பார்த்தாலும் 220 கிட்ட வந்துடும். ஆமா. இப்ப புரியுதா நான் ஏன் மேல உள்ளதெல்லாம் கட் பண்ணேன்னு? ஆமா. ஸோ ஆக்சுவலி கரங்கன் பெண்டேக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. நான் அதுக்காகத்தான் வேர்ட்ஸ் குறைவா இருக்குன்ற ஒரு சிச்சுவேஷனே நடக்காது. ஓகேயா?
இதெல்லாம் ம். ஆக்சுவலி தேவையில்ல. Selain ituலே முடிச்சிடலாம். இப்ப நீ ஆமா. கேட்டேன்றதுக்காக நான் குடுத்தேன். Oke, oke, oke. Ya, so kesimpulannya memang ada Kesim banyak cara untuk memupuk amalan Pupuk, sekolah selamat terus di negara kita. itu. Okey, semua orang Hmm, haruslah berusaha untuk meningkatkan tahap keselamatan di semua sekolah sebelum nasi menjadi bubur. bubur. Okey? Hmm. Rom tidak dibina dalam sehari. முடிஞ்சுச்சு. ஆமா. அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஓகேயா? ஸோ என் ம். ஃபோன்ல பேட்டரி முடிய போகுது. ஓகே. இப்ப ஓகே, நான் என்ன பண்றேன், நான் ஹேண்ட்ஃபோன்ல உள்ள வரேன். ஓகே. ஓகே. ரைட்டா? நான் வரேன். நீ அப்படியே இரு. ம். நரேஷ்? டேய் நரேஷு. கேக்குதா? கேக்குது, கேக்குது. ஓகே. ம். ம். நரேஷ் என்ன தூங்கிட்டானா? தூங்கிட்டான். அவன் காலைல அங்க எஸ்எம்சிக்கு வந்தான். அப்படியே டயர்ல படுத்துருச்சு. ம். லிங்க் எங்க? இந்த சேட் பாக்ஸ்ல பாரு ஒரு லிங்க் இருக்கும். சேட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் நானே பார்க்கலாம்ல? நான் பின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. நான் பார்த்துட்டேன். ஆப் வச்சிருக்கேன் தானே? எஸ், ஆப் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த டாக்குமெண்ட் நான் ஷேர் பண்றேன் பாரு. ஓகே. 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 நம்ம என்ன இது செய்யலாமா இல்ல ருமுசான் செய்யலாமா இல்ல டோங்கல் செய்யலாமா? ரொம்ப செஞ்சிடலாம். ருமுசான். ஓகே. ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன்ல பார்க்கிறேன். பார்ப்பேன். ஓகே. ஸ்கிரீன் ஷேர் யுவர் டிவைஸ் ஆடியோ நாய்ஸ் கேன்சலேஷன் தேவையில்லை. ஓகே. பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. தெரியுதா? ஓகே. ஸோ முசா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். ஓகேயா? ஸோ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தாஜோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இது நம்ம ஏற்கனவே செஞ்சாச்சு தானே? இது என்ன ஸ்டேட்டோட? எஸ், சரி. இதை வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சாச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், வேற கொடுக்குறேன். எந்த நகரோட எடுக்கலாம்? அது வந்து தெலுங்கானம். எந்த நகரோட எடுக்கலாம்? Tell me one நகரி. எந்த நகரி கஷ்டமா இருக்கும்? சபா இருக்குமா? ஓகே தான்.
இதை ஓபன் பண்ணிக்கிட்டு ஓகே. ஒயர் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, ஸ்கிரீன் ஷேர். ரெக்கார்டிங்ல இருக்கான்னு பாரு. ரெக்கார்டிங்லையா? ரெக்கார்ட் பண்ணல. பண்ண போல. பண்ணுது. ஓகே. பண்ணுதா? பண்ணுது. ஓகே, தெரியுதா? ஸோ இது வந்து சபா பேப்பர். நான் பிறகு உனக்கு அனுப்பி விடுறேன். ஓகே. கிளியரா இருக்கா? ஆ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ருமுசான் செய்யணும்னா முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த தாஜோ. இது எதை பத்தினது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும், பஹான் சத்துல கீழே பார்த்தீங்கன்னா அந்த தாஜோ இருக்கும். அந்த தாஜோவை படிச்சுட்டா ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டிபேட் தெரோஸ் டிபர்காசு. ஓகே. இப்போ டிபர்காசு தெரோஸ் டிபர்காசு கண்டினியூஸா அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமா. ஸோ அந்த வளர்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றது சாரு. ஆமா. ஸோ கண்டிப்பா இதுல ஒரு ஆஸ்பெக்ட் சாரு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஓகே. தாஜோ வந்து ரிகார்டிங் டிபேட். டிபேட்னா என்ன அர்த்தம்? ப்ரோக்ராம் டிபேட். அதான் டெக்னிக்கல் வொகேஷனல் pendidikan teknik dan vocational. TVET. அது இங்கிலீஷ்ல ஆக்சுவலி. ஓகே. ஓகேயா? டெக்னிக் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் ட்ரைனிங். ஓகே. ஓகேயா? ஓகே டன். ஸோ இந்த ருமுசான் வந்து ரிகார்டிங் டிபேட். ஸோ டிபேட்ல கண்டிப்பா ஐ திங்க் சாரா கண்டிப்பா இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அந்த பேருனா கேர்ண்டாஸ் அந்த கத்த குஞ்சியை கண்டுபிடிக்கணும். ஓகே. bahan satuல முதல் லைன் பாரு. mendapat tempat di negara kita. Namun pelaksanaan ini semakin sukar dicapai kerana kebanyakan ibu bapa. Apa என்னது? punca pelaksanaan Tibet semakin sukar dicapai. கரெக்டா? ஓகே. punca நீ ஹைலைட் பண்ணி வச்சுக்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்க. ஓகே. So punca pelaksanaan Tibet semakin sukar dicapai. ஓகேயா? இல்லைன்னா cabaran pelaksanaan Tibet. ஓகே. இப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஒன்னாவது cabaran. அடுத்தது terdapat juga masyarakat yang berpandangan bahawa. அப்ப அதுவும் punca தான். ஓகே, cabaran. அடுத்தது PPPM-ல வந்து kerajaan telah memberikan tumpuan khusus kepada pembangunan pendidikan latihan teknik vocational. Okey. Kementerian telah berjaya melahirkan graduan. Okey. Bukan setakat peluang kerja yang menarik sedang menunggu mereka. இது வந்து kesan-kesan pendidikan Tibet. கரெக்டா? ஆமா. ஓகே. ஸோ kesan இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நேரா bahan 3 போவோம். ஓகே. belajar kat mana pun okey. Cuma awak perlu tahu mana hala tuju kamu selepas ini. Tibet ini penting untuk mengisi keperluan negara pada masa hadapan dari aspek pembuatan dan teknologi. So kepentingan Tibet. Okay ya? So கண்டிப்பா ஒரு ஈஸியாச்சும் நம்ம எடுக்கணும். So kepentingan Tibet nombor 1 என்னது? Mengisi keperluan negara dari aspek pembuatan dan teknologi. Pada masa hadapan தேவையில்ல. ஓகே. Ya, dari aspek pembuatan dan teknologi. Okey, artinya Tibet ini betul ke bagus Kak Mila? Bukankah tiada akses kepada peralatan terkini? Jadi susah kita nak belajar. Pendidik peralatan latihan kita pun banyak yang lapuk dan ketinggalan zaman. Ini என்னது இது? Punca. Okey, so cabaran pelaksanaan Tibet. என்னது? Tiada akses kepada peralatan terkini. ஓகே. ஓகேயா? ஸோ இது ரெண்டாவது ஈஸி. ஸோ மூணாவது பஹான்ல ஒன்னு புஞ்ச இருக்கு, இன்னொன்னு கசான் இருக்கு. நீ எழுதி வச்சுட்டே வா. ஸோ 2 ஈஸி கிடைச்சிருச்சு. இப்போ bahan 2. Bahan 2ல என்ன கொடுத்துருக்கான்? mengurangkan jurang pengangguran, membantu generasi muda memperoleh kerajaan, mengurangkan kebergantungan kepada tenaga kerja asing, melahirkan tenaga kerja yang berkemahiran tinggi. இதெல்லாம் என்னது? கசான். அப்போ இப்போ நமக்கு எத்தனை ஈஸி கிடைச்சிச்சு?
bahan dulu ya, இல்ல டூல டோட்டலாவா? 4 கிடைச்சிருச்சு. ஆமா. ஓகேயா? 4 பஹான் கிடைச்சிருச்சு. பஹான் 6 தீகல எத்தனை கிடைச்சிச்சு? 2 கிடைச்சிருச்சு. 2 கிடைச்சிருச்சு. ஸோ 6 கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஆமா. இப்போ பஹான் சத்துல நம்ம பார்த்த வரைக்கும் என்ன இருந்துச்சு? புஞ்சு. ஒரு கசான் இருந்துச்சு, ஆ, ஒரு புஞ்சு. புஞ்சை இருந்துச்சு. ஆமா. இருந்துச்சா? ஆமா. ஓகே. இப்போ bahan satuல பாத்தீங்கன்னா ஆ, முத பெருங்கல்ல பாரு, kebanyakan ibu bapa beranggapan bahawa bidang kemahiran hanya untuk murid yang keciciran dalam pelajaran. Punca. ஓகே. ஓகே, புஞ்சு. ஓகேயா? ஆ, அடுத்தது பாரு, 1 2 மூணாவது பேராகிராஃப்ல, ஓகே. ஓகேயா? ம், ஓகே. Bukan setakat peluang kerja yang menarik sedang menunggu mereka. ஓகே. அது ஒரு kesan, kebaikan. ம், Not only job ம். vacancy. ஓ, வேலைக்காக ஜாப் மட்டும். வேகன்சி ஒண்ணுல வேலை ம், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாம, ஆமா. அப்படின்னா அது ஒரு kesan தானே. ஆமா. So menyediakan peluang Peluang pekerjaan kepada menyediakan peluang pekerjaan pekerjaan. yang menarik kepada graduan TVET. கரெக்டா? ஆமா. இப்போ எல்லா பஹானையும் தொட்டாச்சு, எல்லா பாயிண்டையும் தொட்டாச்சு. 8 பாயிண்ட் இருக்கா? ஆமா, 8 பாயிண்ட் இருக்கு. எழுதிடலாம் தானே? எழுதிடலாம். ஓகே, ஸோ ரூமுசான் முடிஞ்சு. ஆ, ஓகேயா? ஓகே. டவுட் இருக்கா? இல்ல ரூமுசான் இல்ல. ஓகே, இப்போ முதல்ல உள்ள பேப்பருக்கே வரேன். திருங்கணுவா? முதல்ல லிங்க்ல கொடுத்துறேன். என்ன லிங்க் எடுத்துட்டேன்? இங்க இருக்கு. இன்பால் மெசேஜ். ஓகே, ஸோ நாவல். ஓகேயா? சரி, இப்போ நாவல்ல ஒரு கேள்விக்கு 4 மார்க், இன்னொரு கேள்விக்கு 6 மார்க். கரெக்டா? ஆமா. ஓகே, இப்போ 4 மார்க் கேள்வியை பார்ப்போம். ஓகே, இந்த 4 மார்க் கேள்விக்கு நீ 18 நாவலையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு பத்தி நீ தட்ஸ் வை நீ முதல்ல எனக்கு 18 தாள் அனுப்பி விட்டு 18 நாவலை படிக்கணும்னு சொன்ன பத்தியா? அப்போதான் எனக்கே கொஞ்சம் பயம் வந்துச்சு. 18 நாவலை இந்த ஸ்கூல்ல படிக்க சொன்னாங்களா? இல்ல அது நான் படிச்சுக்கிச்சா எங்களுக்கு? 8 soalan 8 bahagian 1 வந்து pemahaman, அவ்வளவுதான். ஓகே. ஆன்சர் மேல இருக்கு, அது அப்படியே எடுத்து நம்ம எழுத வேண்டியதான். இப்போ 4 மார்க் கேட்டிருக்கான். 4 மார்க்னா எத்தனை ஈஸி எழுதணும்? 3 ஈஸி. 3 ஈஸி. ஸோ 4 மார்க்னா 1 மார்க் untuk bahasa. ஓகேயா? டன். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? முதல்ல கேள்வியை படிச்சிரு. nyatakan kemudahan yang terdapat di kampung itu. இதெல்லாம் வந்துச்சுன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம். nyatakan kemudahan yang terdapat di kampung tersebut. என்ன வசதி இருக்கு? இதான் கேள்வி. ஆமா. அந்த கம்பூங்ல என்ன வசதிகள் இருக்கு? ஓகே. கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ அதுல என்னென்ன வசதி இருக்கோ அதை ஒண்ணா சொல்ல வேண்டியதான். ஆமா. கரெக்ட் தானே? ஆமா. ஓகே, இப்போ எப்படி சொல்றது? Masing-masing diam. Pak Cibakar kini hanya menyandarkan tubuhnya pada tiang di warung itu. Matanya memandang ke bumbung zinc warung Wak Min yang diterangi cahaya Kalimantan. Kalimantanனா என்னது? தெரியலையே. அந்த வெள்ளை லைட்டு. ஓகேயா? Wah Harif sedang menikmati nasi goreng kampung yang baru dihantar oleh Mak Minah. Kampung ini tidaklah terlalu mundur. Mundurna பின்தங்கியது. ஓகே, mundurna பின்தங்கிய ஒண்ணு, கிராமம்லாம் ஒண்ணு, kampungலாம் ஒண்ணு இல்ல. Lampu kuning juga dipasang berselang 3 tiang elektrik. ஒன்னாவது.
ஓகே. Lampu kuning juga தேவையில்ல. Lampu kuning dipasang berselang 3 tiang elektrik. ஒன்னாவது. ஓகே. Jalan raya sudah diturap. ரெண்டாவது. ஓகே. Okey. Mempunyai kemudahan seperti sekolah, balai raya dan klinik desa. Okey ya. இன்னொன்னு, terdapat juga sebuah bangunan yang dijadikan pusat komoditi pertanian. ஓகே. முடிஞ்சா அவ்வளவுதானே? ஆமா. நான் 4 கொடுத்துட்டேன். 3 எழுதுனா ஆமா. போதும். 3 எழுதுனா போதும். 3 எழுதுனா போதும். ஓகே. சரியா? டவுட் இருக்கா? இல்ல இல்ல. ஓகே. ஓகே. ஸோ இதை வந்து எத்தனை பெருங்கானில் எழுதணும்? ஒரே பெருங்கானில் எழுதணும். எத்தனை ஆயாட் எழுதணும்? வெறும் 3 ஆயாட் தான் எழுதணும். சரியா? எப்படி ஆரம்பிக்கிறது? kemudahan ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கலாமா? kemudahan ஆரம்பிக்க கூடாது. கூடாது. எப்படி ஆரம்பிக்கணும்? kemudahan yang terdapat di kampung tersebut ialah அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் ஆரம்பிக்கலாம். ஓகே. இல்ல இப்படி வளவளன்னு எழுத கடுப்பா இருக்குன்னா antara kemudahannya termasuklah. Okey, antara kemudahannya termasuklah 1. Selain itu 2. Di samping itu 3. Tambahan pula 4. முடிஞ்சுச்சு. 4 எழுதுனாலா? 3 எழுதுனா போதும். akhir sekaliன்னு எழுதக்கூடாது. ஆமா. ஓகேயா? இவ்வளவு தான் நம்பர் 1. இதுதான் ஆன்சர். 3 ஆயாட் தான் ஆன்சர். ஓகே. ஓகே. மேல வந்து ஒருவேளை சரித்தை கொடுத்துருக்கலாம், செர்பேன் கொடுத்துருக்கலாம், டிராமா கொடுத்துருக்கலாம், நாவல் கொடுத்துருக்கலாம். ஐ மீன் நாவல் தான் வரும். வேற ஏதாவது நாவல்ல டைலாக் கொடுத்துருக்கலாம், இல்ல நார்மலா ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்கலாம், ஒரு எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனா அதுல வந்து பேச்சு வழக்குல இருக்கும். சோ பேச்சு வழக்குல இருக்கிறப்போ தாத்தா பாஷைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீ ஆயாட்ல எழுதும் பொழுது கரெக்டான தாத்தா பாஷாவோட எழுதணும். ஆமா, ஆயாட் மாத்தி எழுதணும். ஆயாட்ட கரெக்டா எழுதணும். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்ட பார்த்து கரெக்டா எழுதணும். ஓகே. இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம். ஓகேயா? ஏன்னா நான் சொல்லி கொடுத்ததே இல்லை. ஆமா. ஏன்னா நீங்க எல்லாம் படிக்கல. அது உண்மைதான். படிக்காத ஒரு நாவலுக்கு நான் என்னத்தை சொல்லி கொடுக்கறதுன்னு நான் சொல்லி கொடுக்கல. ஓகேயா? இப்போ கொஸ்டினுக்கு வரும். என்ன கேட்டிருக்கான் அவன்? ஓகே. Berdasarkan 2 buah novel yang Anda pelajari. எத்தனை நாவல்? 2 buah novel. 2 buah novel yang Anda pelajari. இந்த மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமாவா? ஓகேயா? 2 நாவலை கொடுத்துட்டு பண்டிங் பண்ண சொல்லி கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் பெர் பண்டிங் அண்ட் கொஸ்டின் செஞ்சதே இல்லை தானே? இல்ல. ஓகே. ஸோ பெர் பண்டிங் அண்ட் கொஸ்டின் வந்துச்சுன்னா இது ஆக்சுவலி ரொம்ப ரேர் வர்றது, பட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பெர் பண்டிங் அண்ட் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்துச்சா? வந்திருக்கு. என் டைம்ல எல்லாம் வந்திருக்கு. ஓகே ஓகே. எங்களோட எஸ்பிஎம் டைம்ல வந்திருக்கு பெர் பண்டிங். ஓகேயா? ஸோ எப்படி எழுதணும்? சரி, இந்த பெர் பண்டிங் எனக்கு நான் அப்புறம் வரேன். ஏன்னா முதல்ல நம்ம சிங்கிள் எழுதிடுவோம். பெர் பண்டிங் எனக்கு நான் அப்புறம் வரேன். ஓகேயா? ஸோ இது நீங்க அனுப்பி விட்டது தானே? ஆமா. ஓகே ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் இதுவும் டுவபுவா. இது நான் கொடுத்த கொஸ்டின். இப்போ இதுல உள்ள கொஸ்டின் தான். ஓகே. இது என்ன கேட்டிருக்கான்? இதுவும் டுவபுவா. என்ன எல்லாம் ஒரே தாள் அனுப்பி வச்சிருக்க? இல்ல, வேற வேற. இதுவும் டுவபு. எல்லாமே டுவபுவா தான். டுவபுவா தான். சோரன் வேற இருக்கு பாருங்க. ஆமா, ஆனா பெர் பண்டிங் அண்ட் பண்ணி எழுத தெரியுமா? 2 நாவல்ல இருந்தே எழுதணும். அதான் பிரச்சனை. சோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்களா? சொல்லல. ஆனா நெகிரி சோழன் தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது கன்ஃபார்மா தெரிஞ்சு கொஸ்டின் தான் எடுக்கறாங்க. சோ நெகிரி கொஸ்டின் எல்லாமே இந்த வாட்டி வந்து டுவபுவா தான். ஐயோ. ஓகேயா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது 6 மார்க்குக்கு என்ன எழுதணுமோ அதை எழுதுனா போதும். ஆமா. இப்போ 2 buah novel பத்தி uraikan satu peristiwa yang menunjukkan kepentingan. கீழ இருந்து வருவோமா? ஓகே.
Okey. Baru ya. Okey. Jawab soalan. Okey. Berdasarkan 2 buah novel yang anda pelajari, uraikan Pelajari. satu peristiwa yang perlu dielakkan dalam kehidupan. Okey. அப்படின்னா Kehidupan. என்ன அர்த்தம்? 2 நாவல் நீ படிச்சிருக்க. இந்த 2 அதுல நாவல பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஒரு நாவல் இருந்தும் ஒவ்வொரு பரிஸ்டிவ நீ உன் வாழ்க்கையில இருந்து ஏலா பண்ணணும்னா எதை சொல்லுவ? ஆமா. இதான் கேள்வி. ம். ஓகே? சரி. பென்சில் பேனா இருக்கா? பேப்பர் இருக்கா? இருக்கு. இருக்கு. ஓகே. இப்போ நான் ஆன்சர் சொல்றேன், எழுதிக்கிறியா? சரா எப்படி இருங்க. எழுதணும்? நான் இப்போ எப்படி சொல்றேனோ அதே மாதிரி எழுது. எப்படி சொல்றீங்களோ அப்படியே எழுதிடுமா? ஆ? எப்படி சொல்றீங்களோ அப்படியே எழுதிடுமா? ஆ ஆ. அதாவது இப்போ நான் கொடுக்குற ஆன்சர் வந்து 2 நாவல பண்டிங் பண்ண சொல்லியிருந்தா எப்படி எழுதணும்? ஓகே. சொல்லுங்க. Oke. Saya Saya telah telah mengkaji mengkaji novel novel Lieutenant Adnan Wirabangsa Lieutenant Huruf besar. huruf besar. எல்லாம் முதல் எழுத்தெல்லாம் huruf besar. Oke. Lieutenant Adnan Wirabangsa Lieutenant Adnan Wirabangsa. ஓகே, கோமா தேவையில்ல. karya அப்துல் லத்தீப் தாலிப் மேல கொஸ்டின்ல இருக்கும். அப்படியே அழகா பார்த்து சாலா இல்லாம எழுதிடு. ஓகே. 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 di tingkatan 4. Di tingkatan 4. serta Oke. novel Kirani karya Beb Sawaria di tingkatan 5. Dot. Oke. 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 Terdapat banyak peristiwa yang menunjukkan yang perlu kita elakkan. Yang perlu dielakkannya di வரணும். ஓகே. yang perlu kita elakkan tak. perlu kita dielakkan இல்ல. kita dielakkanனா நம்மள அவாய்ட் பண்றான்னு அர்த்தம். ஆமா, நம்ம என்னத்தை அவாய்ட் பண்றோம். ஓகேயா? இப்போ நீ வந்து terdapat banyak peristiwa yang perlu dielakkan dalam kehidupan kita அப்படின்னு எழுதுனா betul. ஓகே. அது கொடுத்த மாதிரியே எழுதுனா betul. அப்படி இல்லையா? terdapat pelbagai banyak peristiwa yang perlu kita elakkan dalam kehidupan kita. Dalam kehidupan kita. Kehidupan kita. Berdasarkan kedua-dua novel ini. Berdasarkan kedua-dua novel ini. Oke ya. Oke Pak? Oke. இப்போ பரிங்கான் pertama எத்தனை ஆயத் எழுதுன? இது இருக்குமா? ஆமா. 2 ஆயத் தான் எழுதிருப்பேன். 2 ஆயத் தானே எழுதுன? ஆமா. அவ்வளவுதான். கொஞ்ச நாளான அவ்வளவுதான். ஆமா. ஓகேயா? இப்போ செகண்ட் பேராகிராஃப். ஓகே. ஓகே. செகண்ட் பேராகிராஃப்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஈசிக்கு ஃபுல் மார்க் வேணும்னா ஓகே, கண்டிப்பா 3 விஷயம் அந்த ஈசில இருக்கணும். ஓகே. ஒன்னாவது IWC. ஈசி வத்தா சரித்த. ஓகேயா? ஈசி வத்தா சரித்த. இது 3 கண்டிப்பா இருக்கணும். ஓகே. ஓகே. இப்போ ஈசி வந்து peristiwa yang perlu kita elakkan, கரெக்ட்டா? ஆமா. ஓகே. இப்போ மொத ஈசி ஓகே. Form 4 novel. ஆமா. ரெண்டாவது ஈசி Form 5 novel.
ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ ஃபார்ம் 4 நாவல் லெஃப்டினன்ட் அட்னான்ல எந்த பரிஸ்டிவாவை நம்ம ஏலா பண்ணோம்? ம், ரொம்ப பின்னாடிலாம் போகாத, முன்னுக்கே இருக்கும். முன்னுக்கேவா? ம். ம், என்ன பரிஸ்டிவா? நல்லா தெரியலையா? யோசிச்சு பாரு. இருங்கறேன். பெரிஸ்து. இப்போ அட்னானோட அப்பா இருக்காருல்ல, ஆமா. அட்னானோட அப்பா வந்து அட்னானை கொண்டு போய் இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்ப்பாரு. ஓகே. இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்க்கிறப்போ அந்த அந்த கம்பவுண்ட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் இவங்களை பாய்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகே. கரெக்டா? ஓகே. அப்போ இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேர்க்கிறான்ற ஒரே காரணத்தினால அவன் முஸ்லீமா இருக்க மாட்டான், அவன் வந்து வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், கிறிஸ்டியன் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு தவறான பார்வை வருது. ஓகே. இந்த பரிஸ்டிவை ஏலா பண்ணும். ஓ. சிம்பிளா எழுதிட்டு போயிரு. ஓகே. ஓகே ஓகே. ஓகே. ஸோ எப்படி எழுதுறது? ஓகே, ம், ரெண்டாவது பேராகிராஃப். ஆ. ஓகே, எப்படி எழுதணும்னா, peristiwa pertama peristiwa இல்ல pertama. berdasarkan novel tingkatan 4. ஏன்னா நீ மறுபடியும் வீர அட்னான்லாம் எழுத வேணாம். berdasarkan novel tingkatan 4, novel tingkatan 4. koma, Oke. oke. Peristiwa yang perlu dielakkan dalam kehidupan kita ialah Peristiwa yang perlu kita elakkan dalam kehidupan kita ialah sikap penduduk kampung, Baiklah, sikap penduduk kampung yang memboikot BOIKOT, yang memboikot keluarga Adnan karena keluarga Adnan dot. Oke. Contoh Oke. Derma. Oke. Sebagai contoh Adnan அப்படிதானே வரும்? sebagai contoh ஓகே. penduduk kampung எந்த kampung? அந்த கம்பங்கோட பேரா? kampung பேர் என்ன? லெஃப்டினன்ட் அண்ணன் எந்த ஊரு? எந்த ஊரா? ம், தெரியலையா? நம்பூர் தான், கிளாங் தான், ஸ்லாங்கோ தான். ஸ்லாங்கூரா? ஆமா, ஓ. லெஃப்டினன்ட் அண்ணன் ஸ்லாங்கோக்காரன் தானே. எங்க? சுங்காய் ரமால். சுங்காய் ரமால் அந்த இடம் இன்னும் இருக்கு. லெஃப்டினன்ட் அண்ணன் பேர்ல ஒரு ஸ்கூலே இருக்கு. ஓகேயா? Sebagai contoh penduduk kampung Sungai Ramal. என்ன சொல்றது? marah akan keluarga Adnan karena Adnan dihantar ke sekolah Inggris. ஓகே, அவ்வளவுதானே? ஓகேயா? எத்தனை ஆயிரம் வந்துருச்சு? 2000. போதும் டாட். ஓகே, இப்போ sekolah Inggris.
Okey. Tambah பண்ணிக்க. Kerana khawatir KHU விளங்கல. KHU ஆ, A ஏ, THIR தீயா? THIR குவாத்தீரா? குவாத்தீர். குவாத்தீர்னா குவாத்தீர்னா எப்படி சொல்றது? குவாத்தீர் நடந்துருமோ ஓ, அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஓகே. ஓகேயா? Kerana khawatir குவாத்தீர். Adnan Adnan akan memeluk agama Kristian. akan memeluk. Agama Kristian. memelukனா எங்க convert ஆயிரும்னு பயமா? Convert ஆயிருவான். Yes. memeluk. G-ஆ H-ஆ? memeluk கட்டிப்பிடிக்கிறது. memeluk Oh, memeluk agama Kristian. Kristian K huruf besar. Kristian. Dot. Okay. முடிஞ்சு. அடுத்த paragraph. Okay. அடுத்த paragraph, berdasarkan novel tingkatan 5-wah. Berdasarkan novel tingkatan 5 pula, Tingkatan 5 pula peristiwa yang kita elakkan dalam kehidupan. peristiwa yang perlu kita peristiwa yang perlu dielakkan dalam kehidupan kita ialah Peristiwa yang perlu dielakkan dalam kehidupan kita ialah kita tidak seharusnya mencuba untuk mengubah எதை மாத்தினா ஆப்ரேஷன் பண்ணா எதை ஆப்ரேஷன் பண்ணா மூஞ்சி தானே ஆப்ரேஷன் பண்ணா சும்மா குத்து பதிப்பு அடிச்சு விடுறதானே. ஆமா, படிக்கல தானே? படிக்கல, அரே படிக்கல. ஸோ அவன் வந்து மூஞ்சி அழகா இல்லைன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி மாத்த நினைப்பான். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண நினைப்பான். ஓகேயா? ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம். kita tidak seharusnya mencuba untuk mengubah mengubah kurniaan Tuhan. இறைவன் அளித்த இறைவனுடைய படைப்பை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. kita tidak seharusnya mencuba untuk mengubah kurniaan Tuhan. Okey. Tamsilnya tindakan யாரு வாத்தா உத்தமா? திறனில வந்து வஹிடாவா? Tindakan Wahida yang sanggup melakukan pembedahan untuk mengubah wajahnya tidak harus diamalkan dalam kehidupan kita. Tidak harus diamalkan dalam kehidupan kita. Okey. Okey ya? So penutup. Penutup எத்தனை ayat? ஒரே ayat தான். ஆமா. ஓகே, எது வந்தாலும் இதான் நான் சொல்றதுதான். ஓகே. kesimpulannya
peristiwa-peristiwa yang dibincangkan peristiwa இதே நீலாய் கேட்டிருந்தா நீலாய் yang dibincangkan, latar yang dibincangkan. okey Okey, அந்த மாதிரி மாத்திக்க வேண்டியதான். yang Yang dibincangkan memang memberikan impak yang nyata impak yang nyata terhadap keseluruhan plot 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 novel ini. Plot Novel. kedua-dua novel ini. plot kedua Dua novel ini. novel ini. அவ்வளவுதான் முடிஞ்சு. Okay. யா Ah, ஸோ இப்போ உனக்கு தேவை என்னன்னா அந்த peristiwa தான். ஆமா. Okey, peristiwa yang pada pendapat anda dapat memberikan kesedaran kepada pembaca. இப்போ Okay. ஏலாக்கான் இருக்குல்ல, Okay. இந்த ஏலாக்கானையே தூக்கி kesedaran போடு. Oh, okay. Kita Kita haruslah ah, kita tidak harus menyalahkan seseorang tanpa seseorang. mengetahui kebenaran. Oh, okay. Correct tak? ஆமா. Sebagai contoh, penduduk kampung Sungai Ramal telah Sungai memboikot keluarga Adnan kerana Adnan dihantar ke sekolah Inggeris. dihantar ke sekolah Inggeris. Inggeris. Ah, Okey ya? முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது yang memberikan kesedaran. Okey. Berdasarkan novel tingkatan 50, peristiwa yang memberikan kesedaran kepada pembaca ialah kita tidak kita tidak harus mencuba untuk mengubah Tuhan. அதேதான். Okay. Okey ya? அடுத்தது. Dua buah novel yang anda pelajari huraikan satu peristiwa yang meninggalkan kesan positif di hati pembaca bagi setiap novel. Okey. இப்போ penduduk Sungai Ramal வந்து boycott பண்ணாங்க இல்லையா? ஆமா. இது அந்த view point of view. Okay. இப்போ kesan positif தானே? ஆமா. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாரு. அட்னானோட அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாரு. Okay. ஓகேயா? சோ பாசிட்டிவ் என்ன சொல்லுது? ilmu boleh dipelajari di mana-mana sahaja. Okay. கரெக்டா? இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போய் படிச்சா விலகாரன் ஆயிருவான்னு ஒன்றும் அர்த்தம் இல்லையா? அர்த்தம் இல்ல. Kita haruslah mempunyai pemikiran terbuka, open minded. pemikiran அது பாசிட்டிவ் ஒன்னு ஃபார்ம் 4ல. ஃபார்ம் 5ல சோ இப்போ நம்ம ஒரு ஹுராயன் கொடுக்காம ஈஸி மட்டும் எழுதுனா மார்க் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஓகே. கிடைக்கும். ஓகேயா? இப்போ ஃபார்ம் 5ல அதே விஷயம் தான். கசன் பாசிட்டிவ். கடைசியா அவ ஆபரேஷன் பண்ண மாட்டா. கடைசியா ஆபரேஷன் பண்ண மாட்டல. கடைசியா ஆபரேஷன் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிரும். கடைசியா ஆபரேஷன் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ என்ன பாசிட்டிவா நமக்கு தெரியுது. இன்னொன்னு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஸ்டார்டிங்ல பாரு, அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம். வஹீதா அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஆமா. So positif என்ன, kita mestilah membantu ibu bapa kita untuk mengurangkan bebanan mereka. Sebagai contoh, Wahidah telah membantu ibunya untuk melakukan kerja-kerja di rumah. முடிஞ்சு. ஓகே. Okey ya? Dan அடுத்து என்ன கேட்டிருக்கான்? Berdasarkan dua buah novel yang anda pelajari, huraikan satu peristiwa yang menunjukkan kepentingan ilmu dalam kehidupan. அதே இன்சிடென்ட் தானே? Adnan telah dihantar ke sekolah Inggeris untuk mendapatkan pendidikan awal, early education. Okey, mendapatkan pendidikan awal seolah mendapatkan pendidikan rendah. Okey. Walaupun masyarakat di kampungnya menentang. Correct tak? Okey. Okey. Form 5 lah. Form 5 lah kita kepentingan ilmu dalam kehidupan.
வஹீடா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் சர்ஜரியை பத்தி எல்முவை தேடி படிக்கும், Oh. artikelலாம் தேடி படிக்கும். So dapat meningkatkan ilmu pengetahuan. Sebagai contoh, Wahidah telah membaca pelbagai artikel berkaitan dengan pembedahan plastik. Okey ya? Pembedahan plastik di tubuh badan. Oh. Dengan ini dia dapat meningkatkan ilmu pengetahuan. முடிஞ்சு. Okay. Okey ya? அடுத்தது, 2 buah novel yang anda pelajari huraikan satu peristiwa yang menunjukkan sikap tanggungjawab dalam kehidupan bagi setiap novel. Okey, sikap tanggungjawab. Okay. Adhe insiden gua. Oh. Ayah Adnan telah menunaikan tanggungjawabnya Untuk dengan memberikan pendidikan yang berkualiti kepada anaknya Adnan. Correct tak? ஆமா. Adhe Wahidah gua. Wahidah telah menunaikan tanggungjawabnya sebagai anak dengan membantu ibu untuk melakukan kerja-kerja rumah agar dapat mengurangkan bebanannya. Adhe tak? Okay. அடுத்தது, satu peristiwa yang menunjukkan satu peristiwa yang menimbulkan rasa ingin tahu pembaca bagi setiap novel. அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிற கட்டம் எது? எது? லெப்டினன்ட் அண்ணால எது? menimbulkan rasa ingin tahu ialah போல. என்னது? அட்னானுக்கும் வெள்ளக்காரனுக்கும் சண்டை நடக்கும். ஓகே. யார் ஜெயிப்பா? இப்படி அட்னான் ஜெயிச்சிருவான். பட் படிக்கும் பொழுது ஐயோ யார் ஜெயிப்பான்னு தெரியலையா, அட்னான் உயிரோட இருப்பானான்னு தெரியலையா, அட்னான் சாவடிச்சிருவாங்களான்னு தெரியலையே. அந்த rasa ingin timbul பண்ணுது. Okey, menimbulkan rasa ingin tahu bahawa Adnan akan memenangi peperangan tersebut atau tidak. Okay ya. இப்போ form 5 வா. இது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுதுல, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சக்சஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா? அந்த ஒரு இது, அந்த ஒரு rasa ingin tahu கொடுக்குதுல. ஆமா. Menimbulkan rasa ingin tahu bahawa pembedahan Wahidah berjaya atau tidak. Tidak. Okey ya? Okey. Satu peristiwa yang sukar dilupakan oleh pembaca. Sukar dilupakan oleh pembaca. இதை படிச்சு இதை மறக்கவே முடியல அப்படின்னா எது? Pompol ya? Jasa Lieutenant Adnan yang mempertahankan negara kita daripada penjajah. அந்த ஜாசவை மறக்க முடியல. ஓகே யா. Form 5ல எப்படி இது எழுதலாமா? வஹீடா என்ன பண்ணும்? இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யுது. அதோட திண்டாக்கன் இருக்கு பத்தியா, இயற்கைக்கு எதிரா நடந்துக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம், அதை மறக்கவே முடியாது. அதை மறக்க முடியல. ஓகேயா? ஓகே. Dan menimbulkan rasa simpati kepada pembaca. Simpatiனா என்ன? சிம்பத்தி இது என்ன? ரெண்டு வார்த்தை இருக்கு, சிம்பத்தி, எம்பத்தி. சிம்பத்தி வந்து சிம்பாத்தி, எம்பத்தி, EMPATI. ஓகே. சிம்பாத்தினா என்ன, எம்பாத்தினா என்ன? சிம்பத்தி வந்து இப்போ எப்படின்னா பாவமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ற மாதிரி. சரி, எம்பத்தினா? எம்பத்தினா அது தெரியலையா? ஓகே. சிம்பாத்திக்கும் எம்பாத்திக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே. இப்போ கணேசன் வந்து 2 நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோ. ஓகே. ஐயோ பாவம், அந்த கணேசன் 2 நாளா சாப்பிடவே இல்லை பாரு, இதுக்கு பேரு சிம்பாத்தி. ஓகே. சரி, இதே மாதிரி நான் 2 நாள் சாப்பிடாம இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த ஷூல நின்று நான் என்ன வச்சு யோசிக்கணும். அது வந்து எம்பத்தி. இப்போ இந்த நாவலை படிச்சு நம்ம சிம்பாத்தி மட்டும் தான் பட முடியும். ஆமா, எம்பத்தி பட முடியாது. ஓகே. என்ன சிம்பத்தி? அது ஐயோ இவ்வளவு பாவமா போச்சே, இவன் வாழ்க்கை எப்படி போச்சே. So form 4ல kematian Lieutenant Adnan, simpati. புரியுதா? ஓகே.
ஓகே, வஹீதாக்கு என்னாச்சு? அவ செஞ்ச அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஆமா, அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது வஹீதா வந்து ம். இந்த 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 பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுனால ஓகே. துஹானை அவமானப்படுத்திட்டான். ஓகே, அதை பிஎம்ல சொல்லுங்க. Hmm, uh, mencuba untuk mengubah அதான். kurniaan Tuhan. ஓகே ஓகே, அதை எழுதுறாங்க. ஆனா அது எதுக்காக செஞ்சா? அவளுக்கு வந்து அந்த ஃபேஸ் பிடிக்கல. அந்த ஃபேஸ் பிடிக்கல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இதெல்லாம் எதையுமே யோசிக்காம அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. அப்போ அவ ஃபேஸ் அப்படி வந்துருச்சேன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டேன். ஓகே ஓகே ஓகே. Oke, saya berasa simpati dengan paras muka Wahida sehingga menyebabkan dia teringin sangat untuk melakukan pembedahan. ஓகே ஓகே. பாவப்படுறேன்ல, அவ ஃபேஸ் அப்படி போச்சே நான் பாவப்படுறேன். ஓகே ஓகே. Huraikan satu peristiwa yang memberikan teguran kepada pembaca. teguranனா என்ன? இது என்ன, நசிஹத் மாதிரி. நசிஹத் மாதிரி. ஸோ இதை செய்ய, இந்த மாதிரி இந்த விஷயத்தை செய்யாத, இதை செஞ்சா அப்படி போயிடும், நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது சரின்னு சொல்றாங்க பத்தியா, தகூர் பண்றாங்க பத்தியா, இதை இப்படி மாத்திக்கலாம், அதை அப்படி செய்யலாம். ஸோ அந்த மாதிரி அந்த நாவல் உனக்கு, உன் வாழ்க்கைக்கு உனக்கு கொடுத்த ஒரு தகூரன். ஓகே ஓகே. பம்ஃபோல என்ன சொல்லலாம்? பம்ஃபோல kita haruslah sentiasa என்னது, berani mempertahankan negara daripada cengkaman penjajah. எனக்கு சொல்ற பாடம் அதான். ஓகேயா? ஓகே. Form 5ல அந்த வஹீதா jangan cuba untuk mengubah ciptaan Tuhan atau kurniaan Tuhan kerana melanggar apa? Melanggar என்னத்தை langgar பண்ணுது? அகாமுவா? melanggar ajaran agama. ரெண்டு teguran கிடைச்சிருச்சா? Oke. Jelaskan satu peristiwa yang menunjukkan kejayaan bagi setiap novel. இந்த நாவல்ல இந்த சீன் இந்த நாவலோட வெற்றி. இந்த நாவல் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு இந்த ஒரு சீன் காரணம் அப்படின்னா எதை சொல்லுவேன்? ஸோ லெஃப்டினன்ட் அட்னன் வந்து அந்த இது லெஃப்டினன்ட் அட்னனும் பிரிட்டிஷ் சண்டை போடுறப்ப வந்துச்சு. சண்டை போடும்போது அவன் சாகல, உயிரோட இருக்கா இல்லைங்கிறது விஷயம் இல்ல. அந்த கிப்ரானியான் இருக்கு பத்தியா? ஆமா. அந்த கிப்ரானியான் வந்து இப்ப வெள்ளக்காரன்னு தெரிஞ்சும் கூட சண்டை போட்டான் பத்தியா? அதுதான் சக்சஸ். அத சொல்லலாம். இல்லையா, ஊரே எதிர்த்தாலும் கூட அதை பத்தி கவலைப்படாம அவன் பையன் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும்னு சொல்லி ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தான் பத்தியா? அது பிராணி. அதுக்கு ஜெயான். ஓகே ஓகே ஓகே. ஓகேயா? Form 5ல எல்லாரும் சொன்னாங்க வேணான்னு சொன்னாங்க. பட் நான் ஆசைப்பட்டு ஒண்ணு தனக்கு வேணும்னு கான்ஃபிடண்டா இருந்து கடைசியா ஆபரேஷன் பண்ணுச்சு பத்தியா? அது சக்சஸ் இல்லையோ, அந்த ஆபரேஷன் பண்ணுனதுக்கு ஜெயான். கரெக்டா? ஆமா. ஓகே. அடுத்தது செடரான் முடிஞ்சுச்சு. இது என்னது? தங்கும் ஜவாப் முடிஞ்சுச்சு. இது என்னது? சிம்பாத்தி முடிஞ்சுச்சு. இது என்னது? peristiwa yang menyedihkan anda. அப்படியே சோகத்தை கொடுத்த ஒரு சீன், ஒரு peristiwa என்னது? apabila Lieutenant Adnan meninggal gugur di medan pertempuran. செத்து போன விஷயம் எனக்கு ரொம்ப சோகத்தை கொடுத்துச்சு ஒண்ணு. ரெண்டாவது, வஹீதாவோட மூஞ்ச பார்த்து எனக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சு. முடிஞ்சா? ஓகே. peristiwa yang memberikan motivasi kepada pembaca. motivasi அதே தான். keberanian Lieutenant Adnan menentang penjajah memberikan motivasi. இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது. ஓகேயா? ஓகே. அடுத்தது வஹீதா. வஹீதா என்ன பண்ணுது?
எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, தான் ப்ராப்ளம எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைச்சு நிறைய ம். எஃபர்ட் எடுக்குது பத்தியா? ஆமா. அந்த எஃபர்ட் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குது. ம். ஓகேயா? ஓகே. Yang perlu dihindari dalam kehidupan அதே தான், dielakkan dihindari ரெண்டும் ஒன்று தான். 2 ஒன்று தான். ஓகேயா? ஐ திங்க் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஆமா. ஆக்சுவலி இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இன்னும் பயங்கரமா கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பயங்கரமா கேட்பானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா கேட்கலாம்? இப்போ திராணியில ஓகே. இப்போ திராணியில எவனோ ஒருத்தன் செத்து போயிட்டான். சரி எனக்கு ஞாபகம் இல்லை. எவனாச்சும் ஒன்று செத்து போயிட்டான்னு வச்சுக்கேன். நோவேலோட கடைசியில எவனோ ஒருத்தன் செத்து போயிட்டான். இவன் இந்த பெண்ணுலேஸ் இவனை சாக அடிச்சது சரியா தப்பா? வரலாம். எனக்கு வந்துச்சு. ஓகேயா? சாவடிச்சது சரின்னா ஏன் சரி, சாவடிச்சது தப்புனா ஏன் தப்பு? ரெண்டுமே பத்தோல் தான். உன் கற்பனை தான். அதுக்கு நோபல் படிச்சிருக்கணும். ஆமா. அட்லீஸ்ட் சினாப்சிஸாவது தெரியணும். ஆமா. ஓகேயா? அப்படி வரலாம். இப்போ லெட்ஸ் சே இப்போ நீலாய், இப்போ லெப்டினன்ட் அண்ணன் எடுத்துக்கோமே. லெப்டினன்ட் அண்ணன்ல ஒரு 3 நீலாய் சொல்லு. Keberanian. bertanggung jawab. அப்புறம் kasih sayang. ஏன்னா அவன் பொண்டாட்டியை லவ் பண்ணான். ஓகே. kasih sayang. சரியா? 3 இருக்கா? ஓகே. சரி. இப்போ இது வந்து நீலாய். So nilai antara nilai yang terdapat dalam novel ini ialah keberanian. Oke ya? Oke. இப்போ நீலாய் கேட்டா keberanian. pengajaran கேட்டான். pengajaran வந்து அதே மாதிரி தான். எப்போ நான் சொல்றேன், நீலாய்க்கும் pengajaranக்கும் அந்த ஆயாட்டை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஓகேயா? antara nilai yang terdapat dalam novel ini ialah keberanian. எழுதிக்க. antara nilai yang terdapat dalam novel ini ialah keberanian. டாட். இது வந்து நீலாய் கேட்டா இதான் அந்த பத்திரிகானோட ஈசியோட ஃபர்ஸ்ட் ஆயர். ஓகே. நீ அடுத்த பேராகிராஃப் எழுதுறப்ப selain itu terdapat juga nilai sekian dalam novel ini அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேயா? டன். இப்போ ஓகே, இதே விஷயம், இதே கொஸ்டின் pengajaran வருது. எப்படி எழுதுவ? இப்போ pengajaranக்கு நீ புதுசாலாம் ஒன்றும் யோசிக்க வேணாம். அதே keberanian எடுக்கலாம். எப்படி எழுதணும்னா antara pengajaran yang terdapat dalam novel ini ialah kita mestilah berani mempertahankan negara kita daripada penjajah. So keberanian எழுதுனா நீலாய், kita mestilah kita haruskan போட்டு எழுதுனா pengajaran. இத இப்படி தான் எழுதணும். contoh same. Sebagai contoh, Lieutenant Annan telah mempertaruhkan nyawanya. Itu போட்டுக்க. berani menentang penjajah British demi mempertahankan negara kita. Contoh ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ இந்த ஒரே ஒரு வார்த்தை keberanian, இந்த keberanian வச்சு நீலாயும் எழுதலாம், pengajaranum எழுதலாம், persoalanum எழுதலாம். Oke, antara persoalan yang terdapat dalam novel ini ialah, ataupun antara persoalannya ialah, persoalan எப்படி எழுதுவ? kita mestilah எழுதக்கூடாது. ஓகே. keberanian dalam menentang penjajah demi negara tercinta.
Demi negara tercinta. negara terjejas. Okay. Contoh same tak? Okey. இப்போ இதே keberanian கேள்வி வருது. latar masyarakat எழுதுன்னு வருது. Okay. Okey. So என்ன எழுதுவ? Antara latar masyarakat yang terdapat dalam novel ini ialah masyarakat yang berani. Oh. புரியுதா? புரியுது. contoh அதே contoh தான். So nilai மட்டும் நீ படிச்சிட்டினா nilai எழுதலாம், pengajaran எழுதலாம், persoalan எழுதலாம், latar masyarakat எழுதலாம். Okay. Okay? Ah.